Praise Lord friends, welcome back to our channel. இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலையிலேருந்து. வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ரஸ்டடான கம்பெனி தான் SBO. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ப்ளவுஸோட நாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரோப்பை மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ண முடியுமான்னு யோசிக்கிங்களா? கண்டிப்பாக பண்ண முடியும். இதுக்கு நான் ஃப்ளவர் ஷெல்லு, ஸ்டோனு, B7000 க்ளூ அண்ட் ரோப் எடுத்திருக்கேன். பாபின்லேயும் மிஷினோட மேல் பக்கத்துக்கும் நம்ம நார்மலாக சேவிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த காட்டன் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபேன்சியான சாரீ. ஸோ இது சில்வர் கலரில் ஸ்டோன் அங்கங்கே லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரியில். ப்ளவுஸ் பிளெயினாக இருக்குது. இப்போ இந்த ரோப்பை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபுட் ப்ரெஷரோட கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பில் இந்த ரோப்பை வச்சு 4ஆம் நம்பரில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ரோப் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா அது உருண்டுகிட்டே வரும் ரோப்பு. ஸோ நம்ம பொறுமையாக நிறுத்தி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ண என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த ரோப் நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கு லேஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு லேஸ் மாதிரி பட்டையாகிடும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு அந்த ஃப்ளவர் அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நம்ம ரவுண்ட் நெக் வச்சுருக்கோம் அந்த ப்ளவுஸுக்கு. ஸோ ரவுண்ட் நெக் அப்படின்னும் போது சும்மா கொடி மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃப்ளவரோட ப்ரூச்சோட ஃப்ளவர் ஷெல் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனலில் டெய்லரிங் ஒர்க், ஆரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னும் போது நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் ஈஸியாகவே டிசைனர் ப்ளவுஸ் ரெடி பண்ணலாம். ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைமுமே ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, உங்கள் கஸ்டமர் சிம்பிள் டிசைனில் கேட்குறாங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் வர மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ப்ரூச் ஒர்க் பண்ணி கூட நீங்கள் ப்ளவுஸை டிசைன் பண்ணி கொடுக்கலாம். ப்ளவுஸ் மட்டும் இல்லை, பிளெயின் குர்த்திஸு, குட்டி பசங்களோட கிட்ஸ் வேர் ட்ரெஸ்ஸு அண்ட் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறவங்களா இருக்கீங்க, இல்லைனா காயின் பவுச்சஸ் அந்த மாதிரி பவுச் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுலேயுமே கூட நீங்கள் ப்ரூச் ஒர்க் யூஸ் பண்ணலாம். இது கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிசைன். அண்ட் பண்ணுற உங்களுக்குமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், மெயின் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கிஃப்ட் ஐட்டம் கொடுக்கறதுக்கு இது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ரோப்பை பேக் நெக்குக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குக்குமே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது மேலே பார்த்திங்க அப்படின்னா சின்ன குட்டி ஒரு பிசுறு மாதிரி இருக்கும் இல்லையா, அதையுமே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம், லைட்டாக ட்ரிம் பண்ணுற மாதிரி. ஏன்னா இது ஜரி த்ரெட் இல்லையா, ஸோ அதனால் அந்த பிசுறு மாதிரி தெரியும், அதை ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம 7000 க்ளூவை ஒட்டிட்டு அந்த ஷெல் இருக்குது இல்லையா, ஃப்ளவர் ஷெல்லு, அதை பேஸ்ட் பண்ணிடலாம். அதை ஒட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக ஸ்டோன் வச்சுருக்கோம். அந்த ஸ்டோன்னே அந்த ஃப்ளவருக்கு மேலே வைக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா 3 ஃப்ளவர் இதில் வைக்கலாம். அண்ட் சென்டர் பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு அதை சுற்றியுமே ஒரு 6 ஃப்ளவர் வச்சிங்க அப்படின்னா பஞ்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் இந்த ஃப்ளவரை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியெல்லாம் இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ண முடியுமோ ப்ரூச் ஒர்க்குக்கு அந்த மாதிரி இந்த டிசைனை நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இவங்க கொஞ்சம் கஸ்டமர் பெரியவங்க அப்படின்றதுனால ரொம்ப கிராண்டாக வேணாம், சிம்பிளாக இருந்தால் போதும், பட் அதே சமயத்தில் கொஞ்சம் லுக்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கஸ்டமர் எதிர்பார்த்த மாதிரி நம்ம அங்கங்கே ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு சென்டரில் மட்டும் ப்ளவுஸோட சென்டர் நெக்கில் மட்டும் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
சுத்தமாக டெய்லரிங்கே தெரியாது அப்படின்ற பர்சன் கூட ப்ரூச் ஒர்க்கை ஈஸியாக பண்ணலாம். உங்ககிட்ட பிளைன் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் வந்து நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட பிளைன் ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ளவுஸோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த ப்ளவுஸோட டிசைன் பிடிச்சிருந்தது. கஸ்டமருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனர் சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஆப்டாக இருந்தது. அண்ட் கலர் காம்பினேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. சிம்பிளாக இருக்கணும், அதே சமயத்தில் ரிச் லுக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க்கை யூஸ் பண்ணி உங்களோட ப்ளவுஸை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த சாரியோட ப்ளவுஸையும் நான் இந்த சாரியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் இந்த சாரியோட டிசைன் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இதே சேம் பேட்டர்னில் தான் இப்போ நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபைனலாக அவுட்லுக் இப்படி தான் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.